ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் போட்ட வீடியோட கண்டினியூஷன் பார்த்துடலாமா? ஒரு வழியா நானும் அம்மாவும் சேர்ந்து பிரியாணி குக் பண்ணிட்டோம். சிக்கன் 65க்கு அம்மா பார்த்தீங்கன்னா மசாலா தடவி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் மேரினேஷன் ஆகட்டும். சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜ்லயே. அப்படியே கையோட கையா கத்திரிக்காய் சட்னியும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் 65 ஃப்ரை பண்ணிட்டு மதியம் லஞ்ச் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிரியாணி மாஷாஅல்லாஹ் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லி அம்மா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ நல்லா செஞ்சிருக்க அப்படின்னு. அவங்க கிட்ட இருந்து பாராட்டுலாம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? நல்லா சமைச்சிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஈவினிங்கா போய் தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட்காக கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிவர்சரிக்கான கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். என் சிஸ்டருடைய 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாடி வீட்டுக்கு மகாராஷ்டிரா போயிருக்காங்க. அந்த 2 பசங்களும் இருந்திருந்தா இன்னமும் சூப்பரா இருந்திருக்கும். டைம் போறதே எங்களுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் கேக்ல என் சிஸ்டருடைய நேம் லட்டி அண்ட் அவங்க ஹஸ்பண்டுடைய நேம் ரிஜுன்னு போட்டு கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். கேக் கட் பண்ணி முடிக்கக்குள்ளேயே அந்த கேக்ல இருந்த சாக்லேட் ஒண்ணு கூட காணோம். உண்மையாவே எங்களுக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. எப்படி இவங்க எடுத்து சாப்பிட்டாங்கன்னு கூட தெரியல எங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு எங்களோட டே இப்படிதான் போச்சு. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம அஃப்ராஸ் லைஃப் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.